ஸ்டாலின் வந்து போட்டிருக்காரு பாருங்க. அடுத்து, என பன்முக கல்வி அளிப்பது காலத்தின் தேவையாகும். இந்த காலம் அப்படிப்பட்ட காலமா இருக்கு. இது அண்ணா காலம், கலைஞர் காலம், எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம் இல்ல. விஜய் ரசிகர்கள் இத்தனை பேர் இருக்காங்க கண்டு நம்ம அதிர்ச்சி உறுகிற காலமா இருக்கு. அவர்களை ஒழுங்குபடுத்தணும்னா இப்ப நீங்க 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ்ல இருந்து இதெல்லாம் சொல்லி தரணும். இல்லைன்னா இன்னொரு நடிகர் அடுத்து சிவகார்த்தியனோ, விஜய் சேதுபதியோ, ஜிவி பிரகாஷோ, யாரோ ஒருத்தர் இன்னும் 10-15 வருஷம் வந்தா இன்னொரு கூட்டம் வந்து கத்திக்கிட்டு பொது இடத்துல எப்படி நடந்துக்குது, லேடிஸ்ட எப்படி நடந்துக்குன்னு தெரியாம கண்ணிய குறைவா இருப்பாங்கக்காண்டி இப்பயே பாடத்திட்டத்துல சேர்க்க போறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஒரு கண்ணியமான சமுதாயம் வளர இம்முயற்சி பயன்படும். கண்ணியமான சமுதாயம் வேணும்னா விஜய் ரசிகர்கள் மாதிரி ஒரு அடிப்படை அறிவு இல்லாம, அறிவு முதிர்ச்சி இல்லாம இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கேன்னு மனம் வெதும்பி இந்த திட்டத்தை போட்டிருக்காரு. யாராவது இது விவாதிச்சிங்களா? தேர்தல் அறிக்கையில ரொம்ப முக்கியமானது இதுதான். விஜய் கட்சி, விஜய் ரசிகர்களுக்காண்டியே மனக்கட்டு முதலமைச்சர் இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. யாருமே கண்டுக்காம இருக்கீங்க. விஜய் ரசிகர்கள் ஒரு நன்றி சொல்ல வேணாமா முதலமைச்சருக்கு? விஜய்க்காகவே ஒரு 7 வரி எழுதியிருக்காருங்க. விஜய்க்காக ஒரு தனி மனிதருக்காண்டி உன் கட்சியினுடைய ஆட்டிடியூட்டை பார்த்து மனம் விரும்பியோ இன்னொரு 10 வருஷத்துல இப்படி ஒரு கூட்டம் உருவாகாம பார்த்துக்கோயா, இப்பயே குழந்தைகளுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் ஒழுக்கங்களை சொல்லித்தாயன்னு கொண்டு வந்திருக்காரு.